ப்ரோ சீக்கிரம் சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க. எது வாங்கினாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரீ ப்ரோ. இது மொத்தமே 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 இந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இப்படி சொன்னால் தானே எல்லாம் வரீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பில்லை ரொம்ப அதிகமாக போட்டு விற்றுருவேன். அவ்வளவுதான். நமக்கு தேவை சேல்ஸ். அடப்பா, கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறியாடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதெல்லாம் அப்படி தான். எல்லாமே நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ. ஆஹா, 3 என்ன வாங்கிட்டு போகிறான் கார்த்திகை தீபத்துக்கா? ஓகே ப்ரோ, நல்லா இரு. விளக்கெல்லாம் பார்த்து நல்லா ஏற்று ப்ரோ. ஓகே, இங்கே நம்ம ஜான்விக் என்ன வரணும், என்ன டைம் ஆச்சு வரல. ரெட் சொக்கா, நீ இங்கே என்னடா பண்ணுற? $39.63 உனக்கு தரணுமா? அண்ணனுக்கு தந்துட்டு போகணுன்னு பார்த்தா எல்லாத்தையும் நீயே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு ஏடாடே. சரி, கார்த்திகை தீபமாக தான் பார்த்து எதாவது போட்டு போ. அடப்பா வீடு இங்கே என்னடா இருக்குது? டிப்ஸில் வெறும் ₹1 ₹2 போடுறீங்க. அதிகமாக தான் போடுங்களேன்டா. கொரியன் பாய் அதிகமாக போடுவான்னு நினைக்கிறேன். இவனும் ஒரே $1 தான். ஆனால் அப்படின்னு பார்த்தா அது கூட போடல. நம்ம யோகி பாபு அண்ணன் இவராவது போடுவாரா? கண்டிப்பாக போடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவர் என்ன வாங்கியிருக்காரு ப்ரோ? உங்களுக்கு என்ன $12.22? சரி, ஓகே, கழுவி கொடுத்துருவோம். போலீஸ் அங்கிள், நீங்களாவது ஏதாவது நல்ல நல்ல ப்ராடக்டாக வாங்கிட்டு போங்க. அங்கே மேடை இருக்குல்ல, அந்த ரேக்கில் இருக்கிற அந்த எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாடுறா, இந்த ஆண்டி வந்து எல்லாத்தையும் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆயில் கேனையும் 2 சோப் பவுடரையும் வாங்கிட்டு போயிருக்கா. சரி, ஓகே, பார்ப்போம். ஜிம்மக்கா ரெகுலர் கஸ்டமருக்கா? நீ தான்க்கா வேறு லெவல். அதிகமாக டிப்ஸ் கொடு பார்ப்போம். தம்பிக்கு நீ மனசு வச்சா முடியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ? அடி பாவி, இவ்வளோ கம்மியாக போட்டு போயிட்டியே. நீ ஏம்மா அங்கேயே நிற்கிற? அடைச்சி முன்னாடி வா. ஐயோ, கடையில் ஒரு ப்ராடக்ட் கூட இல்லையா? அட கடவுளே. சரி சரி, இருமா ஒரே நிமிஷம். ஆடாடா, இதை நான் ஓப்பன் பண்ணாமே விட்டுருக்கேண்ணா. டேய், கடையில் வாங்கறதுக்கு மட்டும் வாங்கடா. சாப்பிட்டு இங்கேயே உங்களை எவன்டா போட சொன்னான்? ஏன்டா டேய், ஜூஸு எல்லாத்தையும் பாரு, ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் தின்னுட்டு உள்ளே போட்டிருக்கானுங்க. பைத்தியக்காரனுங்க டே. அங்கே பாரு, கீழேயும் பாரு. இன்னும் அடுத்த கஸ்டமர் எப்படா உள்ளே வருவாங்க? யார்ரா நீங்கள் டே ஜோக்கரு? சார் கடையை க்ளோஸ் பண்ணல, இன்னும் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நீங்கள் வேறு உள்ளே வந்துட்டீங்களே. சார் ஒரு நிமிஷம் இருங்க. எவனா ஒருத்தன் பாருங்க, சாக்லேட் சாப்பிட்டு கவர் அப்படியே போட்டு போயிருக்கான். ஒரு சாக்ஸை கழட்டி விட்டு போயிருக்கான். இவனையெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி கடையை ரன் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சார், ஸ்டாக் உள்ளே இருக்குது, ஒரே ஒரு நிமிஷம். அதை எடுத்து மட்டும் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்களே வாங்கிக்கோங்க. எங்கே ஒரே நிமிஷம் சார். ஒரு 4 ஆர்டர் மட்டும் போட்டு வந்துடுறேன். ஆப்பிள், ஓகே, ஆப்பிள், ஆரஞ்சு, ஓகே, ஃப்ரூட்டி பைட்ஸ், அப்புறம் வந்து ட்ரீம் கேஃப். இதை நம்ம ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருக்கணும். பட் ஆர்டர் போட்டு திரும்பி பார்க்கக்குள்ளே கடையில் அவ்வளோ க்ரௌடு வந்துடுது. எல்லாம் நம்ம கடையோட அந்த வாஸ்து எல்லாமே அந்த கடையோட அந்த ஒரு சீக்ரெட். அப்படி வந்துட்டாண்டா போலீஸ். ப்ரோ இருங்க ப்ரோ, அங்கேயே ஒழிஞ்சிட்டுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்டால் பால் பவுட்ரு வந்துருச்சு. நல்லா சத்தான பால் பவுட்ரு. நல்லா வாங்கி ஒரு அடி அடிங்க பார்ப்போம். பார்த்து போக்கா, கடை முன்னாடியே சுற்றிட்டுருக்க. ஐயோ, நம்ம கடைக்கு தான் வந்திருக்கியா? ஜான்விக் ப்ரோ, கொஞ்சம் நவரு ப்ரோ. டே இதெல்லாம் சீட்டிங். கடையில் நான் வந்து அதை அடிக்க வைக்கிறக்குள்ளே எல்லாத்தையும் வந்து ப்ராடக்ட் தூக்கிட்டு போகிறானுங்க பாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க? நான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இவனிலே ப்ராடக்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டு இது இந்த ரேட்டு தான் சொல்லிவிட்டு அதே ரேட்டுக்கு பை பண்ணிட்டு போயிடுவானுங்க. நல்லா பிளான்றாடே. ஒருத்தன் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நின்றுருந்தானுங்க. இப்படி பண்ணால் என் வியாபாரம் நல்லா அமோகமாக போகுண்டாடி. 4.38. இது நல்லா இருக்கே, அருமைடா. ப்ரோ போலீஸ் ப்ரோ, உங்களுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சேன். வாங்காமல் என்ன ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. அங்கே பாரு ப்ரோ, அந்த சைடு போகாதீங்க. எங்கே சுற்றிட்டு இருக்காருன்னே தெரில. வெளியவே போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த கஸ்டமர்ஸ் இங்கே 2.19. ஓகே, கிரெடிட் பேமெண்ட்டாக? நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கிறீங்க. அப்படியே ஒரு $20-30 ஸ்கேன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கேஷ் சில்லறையெல்லாம் வாங்காதீங்கம்மா, எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
வெறும் நோட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. எபோவ் $10 மட்டும் வாங்கிக்கோங்க சேஞ்ச். பிலோ $10 நம்மள்கிட்டே கொடுத்துட்டு போயிருங்க. அப்போ தான் கடையை நம்ம ரன் பண்ண முடியும். பாருடா கிரெடிட் கார்டு. முதல்ல அந்த எல்லா கிரெடிட் கார்டையும் முதல்ல வந்து தூக்கணும். ஏன்னா கரெக்டான ஒரு பேமெண்ட்டே வர மாட்டேங்குது. இங்கே பாடுறா ஒரு பூனையோட விட 1200 கிரெடிட் கார்டு. எல்லாமே கிரெடிட் கார்டுங்கிறனால எக்ஸாக்டாக வந்து அந்த அமௌண்ட்டை போட்டுடுறாங்க. நமக்கு என்னடானா ஒரு சர்டன் அமௌண்ட் ஒன்றுமே வர மாட்டேங்குது. இதே கேஷ் அமௌண்ட்டாக இருந்தால் நம்ம ஏதாவது பார்த்து பேசி வாங்கிடலாம். கிரெடிட் கார்டுங்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா அந்த என்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டு தான் வந்து கிரெடிட் பண்ண முடியுது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இவனும் அந்த ஜான்விக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒருவேளை அண்ணன் தம்பியாக இருப்பாங்களோ? வாய்ப்பு இருக்குது. யோகி பாபு ப்ரோ, நீங்களாவது எதாவது கொடுத்துட்டு போங்க. எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேன், நீங்களாவது எதாவது போடுங்க. கிட்டத்தட்ட என்ன சூப்பர் மார்க்கெட் பிஸ்கட் எனக்கு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ண வைக்கல. அநேகமாக 5-10 உங்கள்கிட்ட தான்டா நான் கேட்டுட்ருக்கேன் டாடி. இதெல்லாம் நான் சும்மா ஒன்று கேட்கல. ஏன்னா வரவன் போகிற எல்லாருமே வந்து கண்ட குப்பையெல்லாம் உள்ளே போட்டு போயிடுறீங்க. அதை எவன் க்ளீன் பண்ணுறது? நார்மலாக க்ளீன் பண்ணுறது அது ஓகே, பட் சூப்பர் மார்க்கெட் எதுக்கு? ஜஸ்ட் பர்ச்சேசிங் மட்டும்தான். இங்கேயே வந்து சாப்பிடுவவங்களை எவன்டா சொன்னதான்? நான் தான் இங்கே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வெளியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்ல, போர்டு மாட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு உள்ளே எவனோ சாப்பிட்டு போகிறான். கம்மிங் வீக்கில் வந்து ஒரு கேமரா மாட்டினா தான் தெரியும் எவன் தின்ட்டு கீழே போடுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பாட் ஃபைன் தான். டேய் ப்ரோ, இப்போ தான் ப்ரோ உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்த பார்ட் எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு பேச போகிறீங்க. கொஞ்சம் கூட மரியாதை தரல உனக்கு. அக்கா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுக்கா. எந்த ஊருன்னு தான் தெரில, எங்கேயோ பார்த்துருக்குறேன். அக்கா போலீஸ்க்கா, இதுக்கு முன்னாடி தான் 2 பேரும் வந்துட்டு போனானுங்க. உள்ளே சாப்பிட்டு போட்டு போகிறானுங்க. அவனுக்குலாம் என்னென்னு கேட்கவே மாட்டியா நீ? எனக்கு வேலை இருக்குதா? உனக்கு வேலை இருக்குதா? அப்போ எனக்கு என்னடா அது? டே ஏன்டா டக்குன்னு வாங்குறீங்க ஓகே, பட் எக்ஸாக்டாக அதே அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்கடா. கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு போங்கடா ப்ராடக்ட்ஸ்லாம். வரவெல்லாம் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இப்படிலாம் வாங்கிட்டு போனால் எனக்கு எப்போ வியாபாரம் ஆகிறது? எப்போ நான் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது? அட போங்கடாடே, உங்களை வச்சுலாம் கடையில் நடத்தவே முடியாது. பாரு, வாங்கின பால் பவுடர்லாம் அப்படியே இருக்குது. ஓ, ரீசன் வந்து குப்பை. டே இப்போ தான்டா சொன்னேன். எவன்டா அந்த ஜட்டியனா கழட்டி போட்டிருக்கான்? டே குப்பையே நிறைஞ்சிருச்சு. இன்னும் எங்கே போகிறது? நான் ஆஃப் பண்ணிட்டு இருக்க குப்பை தொட்டியில் தான் போடணும். அந்த கேப்பில் எவனாவது கடைக்காரங்க இது வந்துட்டானா சோடி முடிஞ்சிச்சு. அடப்பாவி, $12.12 பே பண்ணால் தான் அங்கே நான் குப்பை போடணுமா? ரொம்ப நல்லா இருக்குடாடி. குப்பை போடுறது கூட காசா? ஸோ சேட். இங்கே பாருங்கள் கைஸ். ஓஹோ, இது ரீசைக்கிள் பாக்ஸா? அப்படி ரீசைக்கிள் பண்ணி என்ன ப்ராடக்டாக கொடுப்பீங்க? அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பட் இந்த பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் வந்து நீங்களே வச்சுக்கோங்க காய்ஸ், எங்களுக்கு வேணாம். பாடுறா, த்ரோ அவே. அந்த சைடு தூக்கிட்டு போட சொல்கிறீங்களோ? பட் அதில் போட்டு ஆன் பண்ணுற மாதிரியே தானா? ஓகே, அப்புறம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸு கீழே வச்சுருக்கேன், ஆனாலும் ஒரு நாய் வர மாட்டேன். இவர் வாங்கடா டே, டக்குன்னு வாங்கிட்டு போங்கடா. வாங்கிட்டு போனால் தான்டா எனக்கு சேல்ஸு. ஐயோ, இவங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலையே. சரி, நம்ம கடைக்கெலாம் வந்து வேறு ஏதாவது ஒரு இந்த சாக்லேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறைய ஆர்டர் போடணும். அப்படி ஆர்டர் போடலாம். அது இல்லாமல் வந்து கடையோட அந்த அவுட்லுக்கே லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். கடையோட அந்த லுக்கே வந்து லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைட்டிங் செட்டிங்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸை இப்போ இப்படி இருக்கிறதுக்கே நல்லா வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ தென் கொஞ்சம் மூவ் ஆகிட்டோம்னா அவ்வளவுதான், கடை சும்மா பீக்கில் போயிடும். உள்ளே இருக்க லேப்டாப் மட்டும் கொண்டு தூக்கிட்டு போயிடுவாங்க போல், அந்தளவுக்கு சேல்ஸ் நடக்குதுடாடி. சரி, ஓகே, உங்களுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்ன ஆர்டர் போடுறதுன்னா ஓகே. இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஆரஞ்சு பழம், அது போடலாம் தான் பார்த்தேன். பட் வந்து புதுசாக ஏதாவது கொஞ்சம் இறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் காய்ஸ். என்ன இருக்க போகிறோன்னா, அந்த சாக்லேட் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து இன்னொரு ஸ்பெஷல் திங்ஸ் ஆட் பண்ண போகிறேன்.
தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஓகே அன்லாக் ஒன் எக்ஸ்பிரஷனா. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து மெனி ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் போடும்போது ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வந்து பை பண்ண வருவாங்க. ஸோ அங்கே செல்லுங்கிறது ஈஸியாக நடந்துடும். ஸோ நம்ம பெரிய எஃபர்ட்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டால் மட்டும் போதும். ஸோ இப்போ நான் கடையை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் காய்ஸ். அதுக்கு முன்னாடி வாஸ்துப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பார்க்குறேன்டா, எவன் குப்பையை இங்கே பாடுறா. கடையை ஓப்பன் பண்ணி திரும்புறக்குள்ளே உள்ள வந்துருச்சு. ஜிம்முக்காவோட அந்த டைமிங் சென்ஸையும் அந்த பஞ்சுவலிட்டி நான் பாராட்டுறேன். கரெக்டாக வருது. இந்த அக்கா மட்டும்தான்டா கரெக்டாக வாங்கிட்டு போகுது. டிப்ஸு 000வா? தம்பிக்கு பார்த்து ஏதாவது 6 பேக் வச்ச சூர்யா மாதிரியே இருக்கேக்கா. அவ்வளோதான்க்கா, கமான். ஓகேக்கா, சூப்பர். இன்னும் ஒரு 9 காயின் யாராவது போட்டிங்கன்னா தம்பி அந்த பர்ச்சேஸிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன, டிப்ஸ் அமௌண்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா நாம் வந்து நியூ ப்ராடக்ட்ஸன் பை பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் ஆல். எங்கடாவன் இந்த அக்கா பார்த்தா நிறையா போடுன்னு நினைக்கிறேன். ஏமா கொஞ்சம் நிறையா பார்த்து. $0.11 கேர்ள்ஸ் ஒன்லி இந்த சைடு போங்க, பாய்ஸ்லாம் அப்படியே ஓடிடு. அவ்வளோதான், அப்படியே ஓடிடு. இங்கே பாடுறா 3 நோட்டு கலர் கலராக தெரியக்கா. $0.11. ஓகே, எப்படியோ கம்ப்ளீட் கேட்ச்கோ பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஆஹா, ஃபுல் ப்ராடக்ட் எம்டியா? ரைட் ராஸ் வாடி முடிஞ்சு. இப்போ வேறு கற்றுவாங்களே, அதுக்கு முன்னாடி தான் அந்த குப்பையை வேறு போட்டு வரணும். சூப்பர், இந்த குப்பையை தூக்கி போட்டாச்சு. இந்த மேலோட்டமாக தூக்கி போட்டு மறைச்சாச்சு. ஆஹா, ப்ராடக்ட் இல்லையா? இதை ஓப்பன் பண்ணி அடுக்கடா. எங்கே எடுக்கிறது? சும்மா அடிக்க விடு, அவ்வளோதான். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து $2.33. தென் வாட் கைண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்? எங்கள் குப்பை தொட்டியை வேறு வந்து அள்ளிகிட்டே போக மாட்டேறாங்க. இந்த குப்பையெல்லாம் மாதம் கரெக்டாக தான் பே பண்ணுறோம். இவனுக்கு இந்த குப்பையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன? எதாவது பே பண்ணாமல் இருந்தால் கேட்கலாம். இந்த கவர்மெண்ட் ஒன்றும் சரியில்லைப்பா. இங்கே வந்து கடையை வச்ச மாதிரி என்னை சொல்லணும். மெயினான ஏரியா எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லி வச்சா ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஓகே, நல்லா சேல்ஸ் ஆகுது. பட் குப்பை கடை ஃபுல்லாக குப்பை போட்டு போயிடறாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு தனியாக வேறு ஆள் வேறு போடணும். இப்போ தான் நம்ம பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாவது பார்க்கணும். ஸோ காய்ஸ், Day 6 தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். எப்படியாவது இந்த பூனையை பை பண்ணியே ஆகணும். அப்போ தான் கடையை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை டாம் அண்ட் ஜெர்ரியில் வர பூனை மாதிரி இது கடையை எடுத்து சொதை போட்டுச்சுன்னா சோழி முடிஞ்சு. ப்ரோ ஆரவங்கிற மாதிரி இவன் யாரா? இவன் அந்த கொரியன் பை தானே? ஆமாம், அவனே தான். துஷார், கரெக்ட் ப்ரோ. துஷார் ப்ரோ, கிளம்பிட்டீங்களா? இவர் யார்? இவர் எங்கேயோ பார்த்துருக்க. செஃப் தாமு தானே இவர்? ஆமாண்டா, செஃப் தாமுக்கு தாடி மீச வச்ச மாதிரியே இருக்கார். அக்கா, இது வந்து நம்ம வியானா மேடம். இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஷோவில் இருக்கணும். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சீக்கிரம். ஓகே, நம்ம நினச்சது மாதிரியே எல்லா ப்ராடக்ட்டையும் சேல்ஸ் பண்ணியாச்சு. ஐயோ, அங்கே ஒரு அக்கா வேறு சும்மா நிற்குதே. இந்த அக்காவுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணுமே. ஆர்டரா கடவுளே, $1.63. ஆடு சாமி, கண்டிப்பாக இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் போட்டே ஆகணும். என்ன பண்ணலாம்? அடடா, முதல்ல தண்ணிக்கு எடுத்து வைப்போம். வருவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும். என்ன ஒரு கல்ச்சரா? தண்ணி கூட கொடுக்காம விட்டுருக்கேடா. ஸோ முதல்ல ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி போட்டு அதில் அந்த ஐஸ்கிரீம்லாம் நிறைய ஃபில் பண்ணிடணும். அது அதிகமாக ஃபில் பண்ணிட்டாலே போதும், கிட்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இது என்னடா இது வரவே மாட்டேங்குது. ஸோ கூலிங்காக இல்லைன்னா இவனுக்கு வேறு வாங்கவும் மாட்டானுங்களே. இவனுக்கு இருக்க தாகத்துக்கு கண்டிப்பாக வாங்கிடுவானுங்க. பட் தண்ணி கேன்சல் அங்கே வைக்கலாமா? வேணாம், இங்கே வைக்க வேணாம். கீழே வச்சிடலாமா? பேசாமல் இவன்ட்டே கொடுத்துடலாம். ஐயோ, கெட்ட வாசையில் திட்டுறானே. ஐயோ, இருறா ஒரு நிமிஷம் இருறா, டக்குன்னு ஆர்டர் போடுறேன்டா.
ஆனால் ஊனா சத்தம் போடுறானுங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் டக்குன்னு ஆர்டர் போட்டுறேன். ஏண்டா டேய், நான் ஆர்டர் போடுறக்குள்ள நீ குப்பை போட்டே இருக்கியாடா. எவன்டா வருமா அடுத்தது உள்ள? ரைட்டு, $0.10. ஏடா நீங்கள் கொடுக்குற டிப்ஸை விட அந்த ரீசைக்கிள் பாக்ஸில் போட்டால் அவன் கூட எனக்கு அதிகமாக தரான்டா. ப்ரோ கடை க்ளோஸ்ன்னு போட்டேன், நீ எதுக்கு உள்ளே நின்றுருக்க? வெளியே கிளம்பு, வெளியே போ ப்ரோ. இன்னும் நான் ஆர்டரே போடல. யோ வெளியே போயா, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போனியா? கடை க்ளோசிங் டைம். உனக்கு என்னையா வேணும்? போயா, தயவு செஞ்சு போயா. யோ சரி இரு, கடைசியாக உன்னோட வியாபாரத்தை முடிச்சுக்கலான் இருக்கேன். இரு பார்க்குறேன், உனக்கு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறேன். அநேகமாக உனக்கு சப்பாத்தி மாவு பாக்கெட் இது போடவா சொல்லு, இல்லை இது தோசை மாவு. நம்மக்கிட்ட எல்லாமே ரெடிமேடு இருக்குது. பட் ரெடிமேட் சாப்பிட்டா போய் சேர்ந்துருவேன், அது உன்னோட பர்சனல். பட் நான் இப்போ உனக்காக ஆர்டர் போடுறேன், அவ்வளோதான்.